அதுமட்டுமல்லாமல் உபத்திரவங்களிலும் நாம் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குகிறது என்பதை அறிந்து. 4 பொறுமை. அனுபவம் அனுபவம் நம்பிக்கை. ரோமர் 5-3 உம்மை குறி 4. பொருள். நாம் உபத்திரவங்களில் மேன்மை பாராட்டுகிறோம். துன்பம் நன்றாக உணருவதால் அல்ல, ஆனால் கடவுள் அதை உள் வலிமையை வளர்க்க பயன்படுத்துவதால் கிறிஸ்தவர்கள் சிரமங்களின் போது கூட மகிழ்ச்சியடைய முடியும் என்று பவுல் கூறுகிறார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குகிறது என்பதை அறிவது. கடினமான காலங்கள் நமக்கு பொறுமையை கற்பிக்கின்றன, விட்டுக்கொடுக்காமல் சகித்துக் கொள்ளும் நமது திறனை வலுப்படுத்துகின்றன. இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. மற்றும் பொறுமை அனுபவம். நாம் பொறுமையாக சகித்துக் கொள்ளும் போது அனுபவத்தை பெறுகிறோம். நிரூபிக்கப்பட்ட குணம், ஞானம் மற்றும் முதிர்ச்சி. இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. மற்றும் அனுபவம் நம்பிக்கை. இந்த நிரூபிக்கப்பட்ட குணம் நம் நம்பிக்கையை பலப்படுத்துகிறது, ஏனென்றால் கடவுள் முன்பு நமக்கு எவ்வாறு உதவினார் என்பதை பார்க்கிறோம், அவர் மீண்டும் உதவுவார் என்று நம்புகிறோம். சுருக்கமாக, பிரச்சனை பொறுமை வலுவான குணம் நம்பிக்கை. எளிதான எடுத்துக்காட்டுகள். 1. பணியிட உதாரணம். ஒரு மனிதன் மிகவும் கடினமான மேலாளரிடம் வேலை பெறுகிறான். முதலில் அவன் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறான், ஆனால் வேலையை விட்டுவிடுவதற்கு பதிலாக அமைதியாக இருக்கவும் பணிவாக பதிலளிக்கவும் தன்னால் முடிந்ததைச் செய்யவும் கற்றுக்கொள்கிறான். கஷ்டம். கடினமான முதலாளி அவனுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. பொறுமை அவனுக்கு கடினமானவர்களை கையாள்வதில் அனுபவத்தை தருகிறது. அந்த அனுபவம் அவனுக்கு நம்பிக்கையை தருகிறது, எதிர்கால வேலைகளில் எந்த சவாலையும் எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை. இதனால் பிரச்சனை பலத்தை உருவாக்குகிறது. 2. மாணவர் உதாரணம். ஒரு மாணவி கணிதத் தேர்வுகளில் மீண்டும் மீண்டும் தோல்வியடைகிறாள். அவள் சோர்வடைகிறாள், ஆனால் ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்து கொண்டே இருக்கிறாள். போராட்டமே கஷ்டம். தினசரி பயிற்சி பொறுமையையும் ஒழுக்கத்தையும் வளர்க்கிறது. அவள் முன்னேறத் தொடங்கும் போது அவள் அனுபவத்தை பெறுகிறாள், முயற்சி வேலை செய்யும் என்ற நம்பிக்கை. இறுதியாக கடினமான பாடங்களில் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருக்கிறது. அவளுடைய தோல்வி அவளுடைய எதிர்கால வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. 3. குடும்ப உதாரணம். ஒரு குடும்பம் நிதி நெருக்கடியைச் சந்திக்கிறது. பில்கள் அதிகம், வருமானம் குறைவு. கஷ்டம்தான் கஷ்டம். அவர்கள் பொறுமையை கற்றுக்கொள்கிறார்கள், குறைவாக நிர்வகிப்பது, தேவையற்ற செலவுகளைத் தவிர்ப்பது. இது அனுபவத்தை உருவாக்குகிறது, பட்ஜெட் தயாரிப்பதிலும் கடவுளை நம்புவதிலும் ஞானம். காலப்போக்கில் அவர்கள் நம்பிக்கையை பெறுகிறார்கள், ஏனென்றால் அவர்களின் மிகக் குறைந்த தருணங்களிலும் கடவுள் உதவுவதை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். போராட்டத்திற்கு முன்பு இருந்ததை விட அவர்களின் நம்பிக்கை